ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு 2026 எப்படி இருக்கு, புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போறோம். இந்த புத்தாண்டு பலன்கள் பாருங்க, நாங்க முற்பகுதியாவும் பிற்பகுதியாவும் சொல்றோம். ஃபர்ஸ்ட் 1/6/2026 வரைக்கும் மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்கார். 7 நாட்டு சனியா இருந்தாலும் மேஷராசி அன்பர்கள் உங்க எல்லாருக்கும் ஒரே விதமான பலனை கொடுக்க போறாரா? கிடையாது. ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில படிப்பினைகள் அப்படின்றது உண்டு. இன்னல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள், சின்ன சின்ன குழப்பங்கள் இதெல்லாமே இருக்கும். அப்டக்கிள்ஸ் இருக்கும். அப்டக்கிள்ஸை தாண்டி நீங்க சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்டக்கிள்ஸை தாண்டி தான் ஆகணும் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையை கொடுத்து உங்களை பக்குவப்படுத்துவான், பதப்படுத்துவான், வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைப்பான். இதுதான் பாருங்க இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு. இப்ப மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா சனி பொங்கு சனியா வர பெருசா படிப்பினைகள் கிடையாது. நீங்க பாட்டு உங்க வேலையை செய்றீங்க அப்படின்னா சக்சஸ் ஆயிடுவீங்க. இப்ப வயது முதியவர்கள், அதாவது 60+, 70+ மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில 3rd ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது அப்படின்னா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இது சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். லாப ராகு என்ன பண்ணுவாரு, நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றத கொடுப்பாரு. உழைக்க நீங்க ரெடி அப்படின்னா லாபத்தை கொடுக்கறதுக்கு அவரு ரெடி. பொதுவா லாபஸ்தானத்துல உபஜயஸ்தானத்துல ராட்சஸ் பெருத்த ஒரு லாபம் அப்படின்றத கொடுத்துருவார். அதுக்கப்புறம் கேத்து பாருங்க 5ஆம் பாவம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்க கேத்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நமக்கு குழந்தைகளுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றத கொடுப்பாரு. நம்ம குழந்தைங்க ஒரே வீட்டுல தாங்க இருக்காங்க, ஆனா முதல்ல என் கூடவே தான் இருப்பாங்க. அம்மா அம்மா அம்மான்னு என் கூடவே சுத்தின்னு இருக்கோம். இப்ப என்னன்னா கவுசா தாப்பால் போட்டுக்குது, இல்ல கதவை சாத்திடுது, என்ன பண்ணுது, போனே நோண்டிக்குது. போன்ல என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்படி நிறைய அம்மாக்கள் யோசிக்கிறீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு இடைவெளியை பாத்தீங்கன்னா கேத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் இருக்குன்னா அதுல கொஞ்சம் பிரச்சனைகளையும் கேத்து கொடுப்பாரு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்னதாங்க பண்றது, குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. பூர்வீகத்துல பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அனலைஸ் பண்றீங்க அப்படின்னு ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா அப்படியே அமைதியா இருக்கீங்கன்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு போயிடும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் குரு பகவான் பாருங்க தைரிய குருவா இருக்காரு. தைரிய குரு உங்களுக்கு பாருங்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்துவாரு. அதுக்கும் மேல உங்களுக்கு இளைய சகோதர அதாவது இளைய சகோதரர்கள்னால ஒரு பெரிய பிளஸ், ஒரு நன்மை, ஒரு ஆதாயம், ஒரு உதவி அப்படின்றது கிட்டும். இது முற்பகுதியில. அதுக்கும் மேல உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும். இன்பில்ட்டாவே நாலேஜ் அதிகரிக்கும். எழுத்தாற்றல், சிந்தனை ஆற்றல் இப்படின்றதெல்லாம் அதிகரிக்கும். அதனால வேலையில சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலையில மட்டும் இல்லைங்க, நம்ம நல்லா யோசிச்சு ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலயும் நம்மளுக்கு சக்சஸ் தானே. சோ இது முற்பகுதி அப்படின்னு சொல்லலாம். அப்படியே பிற்பகுதிக்கு வரீங்க அப்படின்னா 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி பகவான் 7 நாட்டு சனியாவே இருந்தாலும் குருனோட 9ஆம் பார்வையை ஒரு மேல படியுது. அப்ப சனி உங்களுக்கு என்னெல்லாம் கெடுபலன்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ எதையுமே கொடுக்க மாட்டார். அவர் பாட்டுன்னு சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நம்ம பாட்டு ஜாலியா நம்ம வேலையை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லாப ராகு என்ன பண்ணுவான், முற்பகுதியில குருனோட பார்வை இருந்துச்சு. அப்ப செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிமிதமான லாபம் அப்படின்றத மட்டும் கொடுத்தா கெடுபலன்கள் கொடுக்கல. இப்ப குருனோட பார்வை இல்ல, அந்த லாபத்தை கொடுப்பான். கூடவே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு தவறான நெட்வொர்க்கை உங்களுக்கு கிரியேட் பண்ணிடும். தவறான சேர்க்கை வரும். இல்ல ஆல்ரெடி எனக்கு இருந்த ஃப்ரெண்டு தாங்க, இப்ப அவனுக்கு என்னவோ புத்தி கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கு மேல இந்த ஆன்லைன் பிசினஸ் ஏதாவது பண்றீங்கன்னா அதுல சில ட்ராப் ஆகிறதுக்கு, ஒரு போலி நெட்வொர்க்ல நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நமக்கும் ஒரு கேப், ஒரு விரிசல், ஒரு பிளவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப என்னதாங்க பண்ணும், அமைதியா இருக்கணும், அனலைஸ் பண்ணி செய்யணும், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். கேத்து அதே பொசிஷன்ல தான் இருக்காரு, கேத்துல மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பாருங்க சுககுருவா இருக்காரு. சுககுரு என்ன பண்ணுவாரு, டிஃபால்ட்டா மேஷராசி அன்பர்களுக்கு 4 விஷயம் செய்வார். மேஷராசி அன்பர்கள் இடமாற்றம், தொழில் மாற்றம், அதே மாதிரி இருக்கிறதுல இருந்து ஓரளவுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வந்துருவாங்க. முதல்ல இருந்ததை விட இப்ப நான் கொஞ்சம் உயர்ந்துட்டேங்க, என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாச்சு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அம்மாக்கும் எனக்குமான உறவுல இருந்த விரிசல் மாறுபட்டுருச்சு, அம்மானோட ஆரோக்கியம் பெட்டரா இருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கும் மேல குருனோட பார்வை 8, 10, 12 பாக்குது. அஷ்டமஸ்தானத்தை பாக்குறதுனால நம்மளுக்கு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குங்க, எங்களுக்கு உடல் சார்ந்த பெரிய உபாதைகள் இருக்கு, சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க மருந்து மாத்திரையிலே பண்ணிக்கலாம்ப்பா, மெயின்டைன் பண்ணிக்கலாம், மருந்து மாத்திரை சாப்பிட்டு பாத்துக்கலாம், ஓரளவுக்கு உடம்பு சொல் பேச்சு கேக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பாருங்க ஹிடன் ரிலேஷன்ஷிப், அவ பிரச்சனை நிறைய பண்ணா, வெளியே தெரிஞ்சிடுமோன்னு பயந்த, இப்ப அவ அமைதியாயிட்டா, புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஓட்டுங்க, 2 வீலர் அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு.
தொழில்ல மேன்மை, முன்னேற்றம், ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்றது வரும். அதே மாதிரி விரயஸ்தானத்தை பாக்குறதுனால ஏதோ ஒரு விதத்துல சுப விரயம் அப்படின்னு நடக்கும். சும்மா ரொம்ப சிம்பிளா ஒரு ஒரு 1 கிராம் கோல்டாவது வாங்குவீங்க, ரொம்ப சிம்பிளா ஒரு 10 கிராம் வெள்ளியாவது வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக மேஷராசி அன்பர்கள் இந்த 2026 எப்படி இருக்கு, முற்பகுதி எப்படி இருக்கு, பிற்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா, முற்பகுதியில சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்க, பிற்பகுதி ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவுங்க எங்களுக்கு மார்க் கொடுப்பீங்க அப்படின்னா, ஓவராலா 60% கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்க. இப்ப நான் பாருங்க, கடுமையான ஒரு கஷ்டத்துல இருக்கேன், பெரிய பிரச்சனையில இருக்கேன், வீடு வாங்கலாமான்ற யோசனை இருக்கு, குடும்பத்துல பாருங்க பிள்ளைங்களால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என் கணவரால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, சொத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என் சொத்து எனக்கு வருமா வராதான் தெரியல, என் புள்ள திருந்தாதான் தெரியல. இந்த மாதிரி பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னா, அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க தீர்வு. என் சுய ஜாதகத்தை பார்த்து நான் தீர்வு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.